நாம் 2 சங்கீதங்களை தியானிக்க போகிறோம். அந்த 2 சங்கீதங்களும் ஒரே சங்கீதம்தான். அது அப்படி பிரித்து வைத்து எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கிற வேளையில் நமது வாழ்க்கை வடிவமைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு ஷேப்லெஸ்ஸாக இருக்கிற, வடிவமற்று இருக்கிற நம்முடைய வாழ்க்கை இந்த 2 சங்கீதங்களை நாம் தியானிக்கிற வேளையிலே நமது வாழ்க்கை வடிவமைக்கப்பட்டு ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். ஆமென். அதற்காகவே சங்கீதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த சங்கீத புஸ்தகத்தை தியானிக்கிற வேளையில் வடிவமற்று வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையினால் வடிவமைக்கப்படுவதாக. ஆமென். உங்கள் ஆத்தும தாகத்தை தீர்க்கிற தேவ பிரசன்னம் மத்தியில் இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி நமது ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் மத்தியில் இருக்கிறார். அவரது தேவ செய்தி கர்த்தருடைய வார்த்தை நம்மை வடிவமைக்கிறது. அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் வாசகர்களை அழைக்கிறார். இந்த ரீடர்ஸ் வெல்கம் பண்றார். எப்படி அப்படின்னா, அவருடைய பிரைவேட் கான்வர்சேஷன், தனிப்பட்ட உள்ளான இருதயத்தில் நடக்கிற உரையாடலை கேட்க அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பப்ளிக்கா நமக்காக எழுதி வச்சிருக்கிறார். தனக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன். உங்களை பார்த்து ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். கடந்த வாரத்தில் உங்களோடு அதிகமாக தொடர்பு கொண்டு மணிக்கணக்காக பேசின நபர் யார்? அப்படின்னா யாரும் இல்லை, நீங்க தான். உங்களோடு நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஒவ்வொரு வேலை செய்யும் போதும், ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் நீங்கள் உங்களுக்குள்ளே உரையாடிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆமென். இந்த உரையாடல் நல்ல உரையாடலுங்க. யாருமே நமக்கு நாம் பேசிக்கொள்ளாமல் இருக்கவே முடியாது. உங்களுக்கு வேணா ஒரு சவால் விடுறேன். அப்படி மௌனம் யாரும் காக்க முடியாதுங்க. வெளியில பார்க்கறதுக்கு அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ளான மனிதனோடு நீங்கள் சம்பாஷித்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆமென். அது சில நேரம் வாய் வழியா வந்துடும். எப்படி வந்துடும் அப்படின்னா, சோத்திரம். சிலர் பார்த்தா அவங்கள பைத்தியம் அப்படின்றாங்க. பாரு, தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்பா. ஆனால் தனக்குத்தானே பேசுகிறவர்கள் மிக சக்தி வாய்ந்தவர்கள், நல்ல வெற்றியாளர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக்கப்பூர்வமாக பேசணும். தனக்குத்தானே நெகட்டிவாக பேசினா சீக்கிரத்தில் வாழ்க்கை அழிஞ்சிரும். தனக்குத்தானே பாசிட்டிவாக பேசிக்கொள்ளுகிறவர்கள் சுய விழிப்புணர்வு உள்ளவர்கள். ஆமென். செல்ஃப் அவேர்னஸ் இருக்கிறவங்க. நீங்கள் கவனித்து பார்த்துருக்கிறீங்களா? பிள்ளைகள் அவங்க கிளம்புறப்ப, கொஞ்சம் நல்ல காலேஜ் படிக்கிறப்ப, அவங்க ஸ்கூல் எக்ஸாம் கிளம்புறப்ப, ஹால் டிக்கெட் எங்கே வச்சேன் அப்படிம்பாங்க. யாரை பார்த்து கேட்குறாங்க? அவங்கள பேசிக்கிறாங்க. என் ஸ்கேல் எங்கே எல்லாம் கேட்டு சுய விழிப்புணர்வு உள்ளவர்களாய், செல்ஃப் அவேர்னஸ் உள்ளவர்களாய் தங்களை மாற்றி வைத்த இடத்தை கொஞ்சம் அப்படி தட்டி விட்டு ஞாபகப்படுத்தி எடுத்து ரெடியாக கிளியராக அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாம் போவாங்க. அதே போல் கீ எங்கே வச்சேன் அப்படின்னு கேட்குறோம், பர்ஸ் எங்கே வச்சேன் அப்படின்னு அவங்களே பேசிக்குவாங்க. இந்த தனக்குத்தானே பேசுகிற இந்த வார்த்தைகள் ஆமென் நம்மை ஒரு சிறந்த வெற்றியாளர்களாக மாற்றுகிறது. ஆமென். அப்படி பேசுகிறவங்களை கவனிச்சு பாருங்க. சிறந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு யாரை பார்க்கணும், இன்னாரை பார்க்கணும், இவங்களை பார்க்கணும், இந்த வேலையை முடிக்கணும், இதை முடிக்கணும் அப்படின்னு ஒரு டுடூ லிஸ்ட் போட்டு, செக் லிஸ்ட் போட்டு அவங்க பேசி அந்த நாள் முடிவதற்குள்ள அந்த வேலையை முடிச்சிருவாங்க. கரெக்ட், இன்னும் இவங்களை செஞ்சுட்டு இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா, சோத்திரம். நமக்கு நாமே உற்சாகப்படுத்தி கொள்ள இந்த சங்கீதக்காரன் நம்மை அழைக்கிறான். அல்லேலூயா. நமக்கு நாமே பேசுகிற வேறொரு குரூப் இருக்கு. அது என்ன குரூப்பு? எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும், இந்த புத்தியை செருப்பால் அடிச்சுக்கணும், இப்படி பேசுகிற குரூப் பார்த்துருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். இது கிடைச்சதுக்கு என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம். இன்னாரை கட்டி நான் வாழ்க்கையில் என்னத்தை அனுபவித்தேன். இந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. இந்த வார்த்தை பேசினா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மன விரக்திக்குள் மூழ்கி விடுவீர்கள். நெகட்டிவாக பேசிட்டு நீங்கள் ஒரு சிலர் வந்திருக்கிறீங்க.
உங்களோடு கர்த்தர் தீர்க்கமாக இடைபட விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமே. நமது ஆண்டவர் நமது சிந்தனையை அறிந்து சிந்தனைக்கு தீனி போட கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் புலம்பி கொண்டு வந்திருக்கிற ஆத்துமாவிலே கலங்கி வந்திருக்கிற உன்னோடு தீர்க்கமாக இடைபட விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போலென் ஆத்மா வாஞ்சிக்குதே, நீர் மாத்திரம் எந்தன் ஆராதிக்கிறே. நீங்க பாடுங்க. வாஞ்சிப்பது போலென் வாஞ்சிக்குதே, ஆராதிக்கிறே. As a deer panted for the water, so my soul long after thee. You alone are my heart desire, and I long to worship thee. நீரன் பலனும் சொல்லுவோம். நீரன் பலனும் என் கேடகமாம், என் ஆவி என்றும் உமக்கடி பணியோ, நீர் மாத்திரம் எந்தன் ஆராதிக்கிறே, நீர் மாத்திரம் நேசரும்மை ஆராதிக்கிறே. நல்ல கரங்களை தட்டி அவரே நமது நேசர், அவரே நமது பலனாயிருக்கிறார். நமது வாழ்க்கை வடிவமைக்கப்பட, உன்னுடைய வாழ்க்கை வடிவமைப்பு இல்லாமல் இருக்கிறதா? உன்னை ஆண்டவர் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ தேவன் இன்றைக்கு உன்னை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நமது ஆத்துமா நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. சில நேரங்களில் மாத்திரம் இந்த மாம்சம் ஆத்மாவோடு பேசுகிறது. வாசிக்கலாம். இந்த சங்கீதக்காரனுக்கு என்ன பிரச்சனை? தனக்குள்ளே நடக்கிற அந்த கான்வர்சேஷனை வாசகர்கள் எல்லாரும் கேட்கணும். கேட்டு நீங்கள் புத்திசாலியாய் மாற வேண்டும், ஆமென், ஞானமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக தேவன் நமக்கு இந்த சங்கீதத்தை நமக்கு கொடுக்கிறார். 42ஆம் சங்கீதத்தின் தலைப்பை வாசிக்கலாம். யார் இதை எழுதினது? கோராகின் புத்திரரிலுள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் தாவீதின் சங்கீதம். கொயர் லீடர் கோராகின் புத்திரர், அவர்களுக்கு மஸ்கீல் என்னும் சங்கீதத்தை தாவீது ஒப்பு கொடுக்கிறார். கொயர் லீடர்கிட்ட கொடுக்கிறார். இந்த பாடல் வரிகளை கம்போஸ் பண்ணி நல்ல சத்தமாக பாடுங்க அப்படிங்கிறார். என் இருதயத்தில் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் இதுதான். இதை வாசிக்கிற தியானிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய புதிய பலனை தரட்டும் என்று சொல்லி இதை ஒரு பாடலாகவே மாற்றுகிறார் சங்கீதக்காரனாகிய தாவீது. ஹல்லேலூயா. மஸ்கீல் என்றால் என்ன அர்த்தம்? ஒருவனை ஞானியாக்குவது, ஒருவனை அறிவுறுத்துவது. இப்படி நடங்கப்பா, இப்படி செய்யுங்க, உங்க வாழ்க்கை ஒரு நல்ல வடிவமைக்கப்படும், சிறந்த வாழ்க்கையாய் மாறும். இப்படி பேசி பாருங்களேன். உங்க உள்ளான மனிதனில இப்படி நீங்க ஒரு கான்வர்சேஷன் வச்சு பாருங்க, சோத்திரம், உங்க வாழ்க்கை இனிதான் இருக்கும். அல்லேலூயா. புத்திசாலித்தனமான வடிவமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கோராகு யார்? வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20:19. கோகாத்தியரின் புத்திரரிலும், கோகாத்தின் புத்திரர் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து, இவர்கள் லேவியர்கள்
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடே கம்பீரமாய் துதித்தார்கள். ஆக சங்கீதக்காரனாகிய தாவீது தனக்குள் நடக்கிற உள் உரையாடலை எல்லாம் பப்ளிக்கா எல்லாரும் கேட்கட்டும் சொல்லி ஹை பிச்சில் பாடுகிற கோராகின் கொயர் லீடருக்கு இந்த பாடல் வரிகளை எழுதி ஒப்பு கொடுக்கிறாருன்னா நம்ம எவ்வளோ சத்தமாக இந்த பாடலை பாடணும். ஆமென், ஸ்தோத்திரம். ஹை பிச்சில் பாடுறவங்க கோராகின் புத்திரர், கொயர் லீடர்ஸ், ஒரு பெரிய குரூப்பு. அவர்கள் லேவியர்கள் கம்பீரமாய் சத்தமாய் பாடுகிறார்கள். நீங்க கேட்கலாம், பாஸ்டர் ஏன் பாஸ்டர் இப்படி சத்தமாக பாடணும்? நல்ல சத்தமாக பாடும்போது நமக்குள்ள இருக்கிற எல்லா சந்தேகங்கள் நம்மை விட்டு விலகும். அல்லேலூயா. கர்த்தரின் வார்த்தையை தானே பாடுறோம். நீங்க பாட்டுக்காரனா மாறினீங்கன்னா தயவு செய்து இந்த வேதத்தின் வரிகளை பாடலாக பாடுங்கள். ஜனங்கள் வேதத்தை பாடலாக பாடி இருக்கிற எல்லா சந்தேகங்களும் விலகட்டும். ஆமென். இந்த கோராகு புத்திரர் ஹை பிச்சில் பாடுற கொயர் லீடர்ஸ், இவங்க எதை பாடியிருக்கிறாங்க அப்படின்னா சங்கீதக்காரன் உள் ஏக்கங்கள். முதல் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் என்று. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா. முதலாவது சொல்றான், வாசகர்கள் இதை வாசிக்கும் போது உங்களுடைய ஏக்கம், உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் தேவ பிரசன்னமாய் இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமென். உங்க ஏக்கம், உங்க விருப்பம் தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்க வேண்டும். அதை வாஞ்சித்து விட்டால் நீங்கள் மனதிலே கால்குலேட் பண்ணியிருக்கிற மற்ற எல்லாம் உங்களோடு சேர்ந்து வரும். ஆமென். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நீங்கள் விரும்புகிற நன்மைகளும் பொக்கிஷங்களும் ஆசீர்வாதங்களும் உங்களை பின்தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பார்த்தீங்களா? வாசகர்களை அழைக்கிறார். ஓ இஸ்ரவேல் ஜனங்களே, சோத்திரம். கிறிஸ்தவர்களே, கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களே, உங்களுடைய வாஞ்சை கிறிஸ்துவின் பிரசன்னமாயிருப்பதாக. ஆமென். அதற்கு ஒரு உருவகத்தை கொடுத்து பாடல மாற்றார் பார். என்ன உருவகம்? மான்கள், அதுவும் பெண்மான்கள் தன் தாகத்தால் வறண்டு நிற்கும்போது அது கடந்து கத்துமா. வறட்சி நிமித்தம், தனக்கு ஏற்படுகிற தாகத்தின் நிமித்தம் கடந்து கத்துற கத்துல ஸ்தோத்திரம். அதை புரிந்து கொள்ளும் மற்ற விலங்குகள் தாகத்தால் இப்படி கத்துகிறது என்று சொல்லி. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், காணல் நீர் தூரத்தில் நீர் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் பக்கத்தில் போனால் இருக்காது. அந்த காணல் நீரை பார்த்து அப்படி கதறுகிறதாம். அதை போல் தேவ ஜனங்கள் ஸ்தோத்திரம் எப்பொழுதும் எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்திற்காக வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். இதை தியானிக்க நேற்று தினத்தில் இதை சபை நடுவில் சொல்லும்போது அப்படியே ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் இறங்கி வரட்டும், அப்படியே சபையார் எல்லாரையும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் எடுத்துக்கொண்டா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆமென். அப்படி நினச்சிக்கிட்டே தியானிச்சேன். இங்கே வந்திருக்கிற ஒருவர் கூட எதை இழந்தாலும் பரவாயில்ல, தேவ பிரசன்னத்தை நாம் இழந்து விடவே கூடாது. ஆமென். சோத்திரம். மற்றெல்லாம் கிடச்சிருங்க. உங்களுடைய ஆரோக்கியமா, உங்களுடைய பொருளாதாரம் இழந்திருக்கலாம், சில மனிதர்கள் நீங்கள் இழந்திருக்கலாம். ஆமென். சில நட்பு வட்டாரங்களை இழந்திருக்கலாம். சோத்திரம். எதை இழந்தாலும் பரவாயில்ல, தேவ ஜனங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து விடவே கூடாது. ஆமென். எப்படி மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறதோ அதை போல தேவ ஜனம் அவருடைய பிரசன்னத்தை நினைத்து கதற வேண்டும் என்று சொல்லி இவருடைய துக்கங்கள் எல்லாம் பட்டியலிடுகிறார். இவருக்கு என்ன பிரச்சனை? இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சங்கீதத்துக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு தலைப்பு கொடுக்கலாம், ஆழ்ந்த ஆன்மீக விரக்தி. இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, 3 காரியம் இவருடைய பிரச்சனையா இருக்கிறது. என்ன பிரச்சனை? வாசிக்கலாம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். அல்லேலூயா. பிரச்சனை என்ன அப்படின்னா, தேவன் தன்னோடு
இல்லைங்கிற ஒரு நினைப்புங்க. ஆண்டவர் என்னை விட்டு தூரம் போய் விட்டாரோ. நாம் அப்படிதான் நினைக்கிறோம். அநேக நேரத்தில் ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கும்போது, நாம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நடக்காமல் தடையாய் இருக்கும்போது என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் எங்கே இருக்கிறீரப்பா? என் ஜெபம் இன்னும் கேட்கப்படவில்லையே, ஏன் தூரமாய் இருக்கிறீர் ஆண்டவரே, ஏன் மௌனமாய் இருக்கிறீரப்பா என்று நமக்குள்ளே கேள்விகள் அடுக்கடுக்காக வருகிறது. அப்படி இவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, கர்த்தர் தன்னை விட்டு தூரம் போனவர் போல இவர் நினைக்கிறாருங்க. நம்ம எப்படி பிரச்சனைலாம் சந்திக்கிறோமோ அதே போலவே இவர் சந்திக்கிறார். ஆனால் ப்ரையாரிட்டி மாறிடுச்சு. நம்ம நினைக்கிறோம் சத்துரு ஒடுக்கிறான், நிந்திக்கிறான், அவமானப்படுத்துகிறான், ஏளனம் பண்ணுகிறான், பரியாசம் பண்ணுகிறார்கள் ஆண்டவரே. ஆனால் இந்த பிரச்சனைலாம் இவருக்கு இருக்கு, அதை கடைசியாக வைக்கிறார். இவர் ஃபர்ஸ்ட் வைக்கிறது என்ன அப்படின்னா, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். தேவனுடைய பிரசன்னம் தன்னோடு இல்லைங்கிறத நினைச்சதுன்னா இவர் கதறுகிறார். மான்கள் தண்ணீருக்காக கதறுவது போல. இந்த காலை வேளையில நம்முடைய ஏக்கம், நம்முடைய ஸ்தோத்திரம், எண்ணங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் தேவனுடைய பிரசன்னமாக இருக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். அது மாத்திரம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப இனிதாக இருக்குங்க. யாரிடத்துல எதிர்பார்த்து பழகிறாங்க. இன்றைக்கு ஒரு சில காரியங்களை சொல்றேன். உங்களால் ஆன மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் பண்ணின ஹெல்ப்பை திருப்பி அவங்க செய்வாங்கன்னு நினச்சி எதிர்பார்த்து ஒருபோதும் செஞ்சிடாதீங்க. அப்படி பழகிவிட வேண்டாம். ஒரே ஒருத்தட்ட எதிர்பார்க்கலாம், அது ஆண்டவரிடத்தில். ஆமென். நமது கண்கள் ஆண்டவரே நோக்கி இருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் மட்டும் நம்மளை விட்டு தூரம் போயிடக்கூடாது. தேவ பிரசன்னம் நம்மோடு இருப்பதை நாம் அடிக்கடி உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, சுருக்கமாக சொல்றேன், விசுவாசத்துக்கும் துக்கத்திற்கும் இடையே உள்ள மன போராட்டம் தான் இவருடைய பிரச்சனை. விசுவாசம் சொல்லுது ஆண்டவர் உன்னை கைவிடல, நீ தொடர்ந்து செய், ஓடு. ஆனா துக்கம், துயரங்கள், நிந்தைகள் சொல்லுகிறது ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? அவர் உன்னோடு இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? நீ தேவனோடு இல்லை, ஆண்டவர் உன்னோடு இல்லை. இதுதான் அடிக்கடி நமக்குள்ள வருகிற பெரிய மன போராட்டம். நமக்குள்ள ஒரு உறுதி எடுக்கணுங்க. ஒரு உறுதி எடுத்து நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். விசுவாசத்தின் முக்கிய கடமைகளில் ஒன்று தன்னைத்தானே எதிர்த்து போராடுவது. மற்றவங்கிட்ட போய் சண்டை போடுறது நம்ம நினைக்கிறோம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக பேசிட்டோம், இன்னாரை ஜெயிச்சிட்டோம், வாயின் வார்த்தை. இல்லை இல்லை, தோத்து தான் போயிருக்கிறீங்க. ஒரு உண்மையுள்ள வெற்றியுள்ள வாழ்க்கை என்ன அப்படின்னா, நம்மை நாம் ஜெயிப்பது. அல்லேலூயா. ஆமென். அதுதாங்க பெஸ்ட் விக்டரி. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். போன மாதம் ஸ்கூலில் பிள்ளைங்க மேத்தமெட்டிக்ஸில் 60 மார்க் எடுத்தாங்கன்னா, இந்த மாதம் நடக்கிற டெஸ்ட்டில் 70 எடுத்தா அவர்கள் ஜெயிக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு அடுத்த மாதம் 70 விட 80 எடுக்கணும். தன்னைத்தான் ஜெயிப்பவன் தான் சிறந்த வெற்றியாளன். ஞாபகம் வச்சுக்கணும், பிறரை அல்ல. இந்த சங்கீதக்காரன் அப்படிதான் வலியுறுத்தி பேசுகிறார். யாரையும் பார்க்காதீங்க, உங்களை நீங்களே வெற்றி பெறுகிறவர்களாக மாற்றுங்கள். ஆமென். நான் சொல்றது ரொம்ப ரத்தின சுருக்கமா சொல்றேன், விளக்கம் ரொம்ப கொடுக்காம சொல்றேன். அப்படியே உங்க இருதயத்தில் எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றதை நீங்க கவனிச்சிங்கன்னா, அநேக சொற்பொழிவுகளிலே சிறந்த பேச்சாளர்கள் இதை ரொம்ப விலாவாரியா சொல்லுவாங்க. உன்னை நீ ஜெயிக்க வேண்டும், அதுதாங்க சிறந்த வெற்றி. அதை தான் இங்க சொல்றாரு. தனக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷனை வச்சு சொல்றாரு, உங்களுக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறீர்கள். கண்டினியூஸ் கான்வர்சேஷன் இஸ் கோயிங் ஆன் எவ்ரி டே, எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட். இந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கிறது? ஆரோக்கியம் உள்ளதா இருக்கிறதா? அம்மாமார்களுக்கு மிக சிறந்த வடிகால் நான் சொல்ற இந்த உரையாடல். அப்படிதானே? என்ன கிச்சனில் ஒரே முணுமுணுக்கிற, ஒன்றும் இல்லை, உங்களை சொல்லலை, நான் வேற யாரையோ சொல்கிறேன் அப்படி சொல்லி பேசி பேசியே தங்களுடைய ஏக்கங்கள், தங்களுடைய அந்த துக்கங்கள் எல்லாம் அப்படியே
முணுமுணுத்து கொண்டே வாழ்க்கையை ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, உங்களுக்கு நீங்களே முணுமுணுத்து கொள்ளலாம். விசேஷமாக இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உனக்கு நீயே பிரசங்கித்துக்கொள். வித்தியாசமா இருக்குல்ல? இந்த சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். பாஸ்டருடைய பிரசங்கம் என்ன, அதை தூக்கி வைங்க. ரெண்டாவது, உங்களுக்கு நீங்களே பிரசங்கித்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு நீங்களே அறிவுரை செய்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு நீங்களே தி பெஸ்ட் வேர்ட் ஆஃப் காடை உங்களுக்கு நீங்களே பிரசங்கித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சிறந்த வார்த்தைகளை பேசுங்க. அப்படி பேசி வாசகர்களை உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் உங்களுடன் தொடர்ந்து உங்களை பற்றி பேசுங்கள். உங்களை பற்றி தான் பேசணும். ஆமாம், இன்னொரு இடத்துல ஃபோன் பண்ணும்போது இப்படி நான் பேசிட்டேன், இது பேசியிருக்கக்கூடாது, இந்த இடத்துல நான் இப்படி நடந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களை பற்றி நீங்களே பேசிக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கை வடிவமைக்கப்படுகிறது. அதான் சொன்னேன், உங்களை பற்றி பேசுங்கள், உங்களிடம் ஆண்டவரை பற்றி பேசுங்கள், உங்களிடம் உங்கள் வாழ்க்கை பற்றி பேசுங்கள். சாதிக்கணும், விடக்கூடாது. இந்த பிரச்சனையை, இதுக்கு ஒரு முடிவு, சொல்யூஷன் இல்லாமல் நான் தூங்க மாட்டேன், அப்படி உங்களுக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணுங்க. அதான் சிறந்த வாழ்க்கை. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஸ்தோத்திரம், உங்களுக்கு நீங்களே சிறந்த பிரசங்கியாக மாறப்போகிறீர்கள்? அல்லேலூயா. அப்படி செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு நீங்களே பிரசங்கம் பண்ணி பாருங்க. ஆமாம், நான் ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்கிறேன்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். இப்படி நீங்கள் உங்களுக்கு நீங்களே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது நான் உங்களுக்கு அடித்து சொல்ல முடியும், ஆமென், சவாலாக சொல்ல முடியும், சோர்வு ஒருபோதும் உங்களை அணுகாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய விரக்தி உங்களை ஒருபோதும் அணுக முடியாது. உங்களுக்கு நீங்களே உங்களை பற்றி பேசுங்கள், ஆண்டவரை பற்றி பேசுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கியுங்கள். நீங்கள் சிறந்த பிரசங்கியாளராய் மாறிவிடுவீர்கள். ஆமென். சொல்லணும், நீங்க உங்களுக்குள்ளே சொல்லணும். ரோமர் 8:31-33 சொல்லணும். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சதி திட்டங்கள், என்னோடு வேலை பார்க்கிறவர்கள், ஆமேன், பக்கத்தில் இருக்கிற போட்டியாளர்கள், கடை நடத்துகிற எத்தனை பெரிய அவர்கள் துரோகம் பண்ணாலும் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறபடினால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தரனை பலப்படுத்துகிறபடினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரே ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? கேள்வி கேட்கணுங்க. உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இப்படிலாம் வேற எந்த ஒரு மார்க்கத்தில் இல்லையே. ஆண்டவர் நமக்காக சொந்த குமாரனே கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த பிரச்சனை தேவனுக்கு சமூகத்துக்கு முன்பாக ஏமாற்றம். அதான் சொன்னேன், உங்களுக்குள் உங்களை பற்றி, ஆண்டவரை பற்றி, வேர்ட் ஆஃப் காடை பற்றி பேசி உங்களை நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. அதற்கு தான் பக்தன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆனா சில வேளைகளில் தேவ பிரசனம் இல்லாதது போல இருக்கும். பயப்படாதீங்க. இவனுடைய பிரச்சனை என்ன? அடுத்தது வாசிக்கலாம், 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அல்லேலூயா. இவருடைய பிரச்சனை சத்துருக்களின் நிந்தை வார்த்தைகள். சர்ச்சுன்னு ஓடுறியே, அதிகாலை ஜெபத்துக்கு ஓடுற, ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஓடுற, எல்லாத்துக்கும் ஓடுற. உங்க தெய்வம் உனக்கு என்ன செஞ்சிச்சு? என் தெய்வம் பார் எப்படிலாம் எனக்கு செஞ்சிருக்கு என்று சத்துருடைய நிந்தை இவனுக்கு இருந்தபடினால் நமக்கு எப்படி இருக்கோ அதே போலதான் சங்கீதக்காரன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னை நிந்திக்கிறார்கள். இந்த குடும்ப பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியே இல்லையா ஆண்டவரே? என் அக்கம் பக்கத்தினர் என்னை விரோதிக்கிறவர்களுக்கு நான் ஒரு வசைப்பாடாய் மாறிவிட்டேன். என்னை வசைப்பாடுகிறார்கள்.
என்னை ஏளனம் செய்கிறார்கள், பரிகசிக்கிறார்கள். அதான் ரொம்ப பிரச்சனை இருக்கு. முதலாவது நம்ம தியானிச்சோம், தேவ பிரசன்னம் இவரோடு இல்லை என்ற மிகப்பெரிய வருத்தம். அப்படி நமக்கும் வரும், அதுக்காக தான் அவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆனா தேவ பிரசன்னம் இல்லாம இருக்கா? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அப்படிதானே? இங்க ஆராதனை நடக்கிறது. பல்லடத்தில் எத்தனை சர்ச் ஆராதனை நடக்குது? சோமனூர்ல 80 சர்ச் இருக்கான். எல்லா இடத்துலையும் தேவன் போவாரா? எஸ். 2 பேர் ஆராதிக்கிற இடத்துல அவருடைய பிரசன்னம் இறங்கும். சர்வ வியாபகர், ஆம்னி பிரசன்ட் காட். எல்லா இடத்திலும் அவருடைய பிரசன்னம் வியாபரிக்கும், தங்கும். சூலூர்ல, கோயம்புத்தூர்ல எத்தனை சர்ச் இருக்கு? தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஆராதனை நடக்கிறது. எல்லா இடங்களிலும் தேவன் இருக்கிறாரா? எஸ், இருக்கிறார். 2 பேர் அவருடைய நாமத்தில் ஒருமனப்பட்டா போதும். அப்போ இது வர்றது என்னது? இது ஒரு காணல் நீரை போன்றது. சந்தேகம் வரலாமா? வரதான் செய்யும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 41:10 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உலகத்தின் முடிவு பரியந்தமும் இதோ சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் கைவிட்டார் என்று சொல்லி வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு தான் இருக்கிறேன் மகனே. அல்லேலூயா. மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருந்து, ஓ மரண பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னை நடத்துவேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம்மத்திலே இருக்கிறது. அவருடைய வல்லமை நம்மத்திலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் என்னை கைவிட்டாரோ என்று வந்திருக்கிறாயே, கர்த்தர் என்னை மறந்தாரோ என்று வந்திருக்கிறாயே. நான் உன்னோடு தான் இருக்கிற மகளே, நான் உன்னோடு தான் இருக்கிற மகனே. உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை நான் உண்டாக்குவேன். அல்லேலூயா. இருதயத்துல சுய மோதல், நமக்குள்ளே ஒரு சண்டை. அத பக்தன் பவுலடிகளாரும் எழுதி வச்சிருக்கிறார். வாசிக்க கேட்போம். ரோமர் 7:15 வாசிக்கலாம். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். பாத்தீங்களா? எனக்கே பிடிக்கல நான் செய்யறது அப்படிங்கிறார். அப்படிதான் நமக்கும் நிறைய விஷயம் பார்த்து நம்ம செய்யறது நமக்கே பிடிக்காது. ஏன் இப்படி நடந்து கொண்டேன், ஏன் இப்படி பேசினேன், இந்த பிஹேவியர் சரியில்லையே, ஆனா அதை தான் நான் செய்யறேன். அடுத்து வாசிக்கலாம், 19 வாசிக்கலாம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அப்படி சொல்லிட்டு ஒரு புலம்புறாரு பாருங்க. ஆழ்ந்த ஆன்மீக விரக்தி எல்லாருக்கும் வரும். என்ன சொல்றாரு? 24 வாசிங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஆக உள்ளான மனிதனிலே ஒரே போராட்டம், சுய மோதல். அத கலாத்தியருக்கு நிருபத்திலும் எழுதி வச்சிருக்கிறார். கலாத்தியர் 5:17 வாசிக்கலாம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஒரே சண்டைங்க, இருதயத்தில் ஒரே சண்டை. விரும்புகிறது செய்யறதில்ல, நீ விரும்பாததை செய்யற. ஏன் இப்படி மனைவிட்ட நடந்துட்ட, ஏன் உன் புருஷன் இப்படி பேசுன, பிள்ளைகள்கிட்ட ஏன் இப்படி நடந்துட்ட, தப்பு இல்ல, நீ கேட்ட சத்தியம் என்ன, நீ செய்யறது என்ன, ஒரே கேள்விங்க. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்குள்ளே நடக்கிற அந்த கான்வர்சேஷன், உரையாடல் ஆரோக்கியமானதா இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிறது என்ன தெரியுங்களா? அந்த சுய மோதல்ல நான் இப்போ எடுக்கிறது ரொம்ப டீப் சப்ஜெக்ட். நீங்கள் நல்லா நிறுத்தி நிதானமாக கவனிக்கணும். கவனிச்சா இன்றிலிருந்து உங்களுடைய உள்ளான இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் வரும். விசுவாசிக்கிறீங்களா? நான் கொண்டு வர முடியாது, கர்த்தருடைய வார்த்தை இதை உங்களுக்கு கொண்டு வரும். ஆமென். என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிறது தவறாக இருந்தாலும்
இல்லை நான் நினைக்கிறது சரிதான் அப்படின்னு உள்ள ஒரு மோதல் இருந்துட்டு இருக்கும். என்னத்தான் நம்ம சத்தியம் கேட, இல்லை இல்லை நான் நினைக்கிறது தான் சரி, பேசாம இரு. கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க செய்கிற தவறுக்கு சில நேரத்தில் நீங்கள் சிறந்த ரசிகனாய் மாறிவிடுவீர்கள். உங்களுக்கு நீங்கள் சிறந்த ரசிகராய் மாறிவிடாதீர்கள். நான் செய்கிறது தவறுன்னு தெரியும், ஆனாலும் செய்வேன். உங்களுக்கு நீங்கள் சிறந்த வழக்கறிஞராய் மாறிவிடாதீர்கள். ரெண்டு முக்கியம், ரெண்டு காரியத்தை உங்க இருதயத்தில் எழுதிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் சிறந்த ரசிகராய் மாறிவிடாதீர்கள். உங்களுக்கு நீங்கள் சிறந்த வழக்கறிஞர். வழக்கறிஞர் என்ன சொல்லுவான்? என் கட்சிக்கார தப்பே செய்திருந்தாலும் காசு வாங்கியிருக்கிறார், தவறு செயலன்னு சாதிப்பாருங்க. இப்படி உள்ள ஒரு கான்வர்சேஷன் இருந்துட்டு இருக்கு இந்த காலை வேளையில். இந்த மோதல்லாம் இருக்கட்டும், ஆனால் மோதலுக்கு அப்புறம் ஒன்று சொல்லணும். நீங்கள் ஆண்டவரை பற்றி உங்கள் உள்ளான மனிதனுக்கு பிரசங்கியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கும் போல என் அருகிலே தான் இருக்கிறார். ஆமென். சூழ்நிலைகள் என்னை மாற்றி விட்டது, அப்படி நீங்களே ஒப்புக்கொள்ளணும். ஒப்புக்கொண்டு ஒன்று சொல்லணும், ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஆமென். நான் உபத்திரவத்தின் குகையிலும் கர்த்தரால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அப்படி சொல்லணுங்க. அதான் சிறந்த கான்வர்சேஷனுக்கு அடையாளம். கவனிங்க, மோதல் மத்தியிலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவன் பேரில் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்து இவருடைய பிரச்சனையை சொல்றாரு பாருங்க. 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் வசனம். முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. இவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸ் நினைக்கிறார். முன்னே அப்படின்னா பல வருஷங்களா இருக்கலாம், மாசம் முன்னாடி இருக்கலாம், நடந்ததை ரீகால் பண்றார். மெமரியை வந்து ரீகால் பண்ணி, முன்னெல்லாம் நான் எப்படி ஆண்டவரை ஆராதிச்சேன். கூட்டத்தின் இவர் ஒரு சிறந்த ஒரு லீடராக இருந்திருக்கலாம் அந்த நாட்களில். இந்த கோராகு புத்திரன் நான் சொன்னோம்ல, கோராகு புத்திரட்ட கொடுக்குறார். கோராபுத்திரன் ஆட் பண்ணியிருக்கலாம் பாட்டு வரியில. முன்னே அப்படின்னா இப்போ இவருக்கு வயசானது நிமித்தம் சர்ச்சுக்கு போக முடியாமல் இருந்திருக்கலாம், அப்படிதான் சொல்லணும். அல்லது நோய்வாய்ப்பட்டது நிமித்தம் ஆலயத்துக்கு போகாமல் இருந்திருக்கலாம். பாஸ்டன்ஸ் நினைக்கிறார், முன்னே நான் ஆண்டவரை எப்படி ஆராதிச்சேன், டே அப்பா இப்போ என்னால் ஆராதிக்க முடியல என்று இவருக்குள்ள உள்ள ஒரே குழப்பங்க. இதெல்லாம் வாசிக்கிறப்ப எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துருச்சு. நம்ம இருதயத்தில் இப்படிப்பட்ட பாரங்கள் இருக்கிறதா? ஆண்டவர் ஆராதனைக்கு போக முடியாததை நினைத்து நம்ம துக்கப்படுறோமா? கடந்த நாளில் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொல்றார், அப்போ நான் பேசின அந்த கான்வர்சேஷன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு தியானிக்கிறப்ப. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிங்க பெரிய பெரிய நற்செய்தி கூட்டம்லாம் நடக்கும். அது இப்பெல்லாம் நின்னே போயிடுச்சு. ஃபாரினர்ஸ் வருவாங்க, கூட்டம் அலை மோதும், எல்லா சபையும் சேர்ந்து நடத்தும் பாருங்க. அப்படிப்பட்ட எழுப்புதலை இப்போ பார்க்கவே முடியலையே. ஒரு சபைக்கு இன்னொரு சபை இப்போ பிடிக்கல, ஒரே போட்டியாளராக மாறிட்டாங்க. ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னார். அது உண்மை. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப பார்த்துருக்குறேன். ஃபாரினர்ஸ் வந்து எந்த ஒரு சபை பாகுபாடின்றி கூட்டங்களை நடத்துவாங்க. திண்டுக்கல்ல பாருங்க, கூட்டம் அலை மோதும், அநேக மிராக்கிள்ஸ் நடக்குங்க. குருடர்கள் பார்வை அடைவார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், முடவர்கள் நடப்பார்கள். தமுக்க மைதானத்தில் எத்தனை கூட்டம் நடந்திருக்கு தெரியுங்களா? இப்போ ஒரு கூட்டம் நடக்குதா? இல்லை. அப்போ எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மழுங்கி போயிருச்சே. கூட்டு பிரார்த்தனையின் முக்கியத்துவத்தை பக்தன் இங்கே பதிவு செய்கிறான். கூடி தேவனை ஆராதிப்பது,
சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். கூட்டு பிரார்த்தனை எத்தனை முக்கியம் பாருங்க. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் இன்னைக்கு சபை விட்டு ஓடி போயிடுறாங்களே, அதான் ரொம்ப வருத்தம். எல்லாரும் வந்து அந்த சபையில் இடமே இருக்காது, அவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க நம்ம சர்ச்சில். ஆனால் ஏதோ சின்ன சின்ன உப்பு சப்பு இல்லாத காரணத்துக்காகலாம் சபையை புறக்கணித்து ஆராதனை புறக்கணித்து செல்றாங்களே, அப்படிலாம் செய்யக்கூடாது. நீங்கள் அப்படி இருக்காதீங்க, வாசிக்கிற நீங்கள் அப்படி இருக்காதீங்க. என் துக்கம் அதுதான், உங்கள் துக்கம் அப்படி மாறட்டும் அப்படிங்கிறார். நாம் ஒவ்வொரு விஷயம் ஆராதிக்க வரும்போதும் மகிழ்ச்சியோடு வர வேண்டும். அல்லேலூயா. நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வரணும். ஒரு எம்எல்ஏ பார்க்க போகிறப்ப எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறோம். ஆமென். அப்படி வரணுங்க. ஸ்தோத்திரம். ஆலயம் செல்வது நாம் மகிழ்ச்சியாக கருத வேண்டும். ஆமென். துக்கத்தோடு வரக்கூடாது. பாஸ்டர் திட்டிடுவார் அப்படிலாம் நினைக்காதீங்க. பாஸ்டருக்காக வேறு விசுவாசிக்கு ஃபோன் பண்ணி உங்களை விசாரிச்சிருவாங்களே, அதுக்காக வராதிங்க. தேவனுடைய பிரசனத்தை வாஞ்சித்து வாருங்கள். அல்லேலூயா. வயசாயிருச்சு, ஆலயத்துக்கு போக முடியாத நிலைமை, இதை நினைத்து புலம்பல். அடுத்து ஒரு புலம்பல் படுறார் பாருங்க. He is encouraging himself. இவரை தன்னைத்தானே என்கரேஜ் பண்றார். ஆமென். இவ்வளவு நேரம் புலம்புனாருங்க. ஸ்டாப் ஃபீடிங் ஆன் யுவர் ஃபீலிங்ஸ். உன்னுடைய உணர்வுகளுக்கு உணவிடுவதை நிறுத்துங்கிறார் ஆண்டவர். உணர்ச்சிகளுக்கே சிலர் பார்த்தீங்கன்னா, ஆமாம் நான் இப்படி தான் இருக்கிறேன், எனக்கு வாச்சது ஒன்றும் சரியில்லை, உணர்ச்சிகளுக்கே தீனி போட்டு கொண்டிருப்பார்கள். அது மீண்டும் மன விரக்திக்கு நேராய் கடந்து செல்கிறது. அதை நிறுத்துங்கிறார் ஆண்டவர். இந்த சங்கீதக்காரன் தாவீது நம்மை அழைக்கிறார். இதையெல்லாம் நிறுத்திவிட்டு உன் ஆத்துமாவோடு சிறந்த ஒரு உரையாடல் செய். அதுதான் 5ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். நான் இன்னும் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு உரையாடல் பாருங்க. உங்க ஆத்துமாட்ட பேசுங்க. நீங்க, நான் தான் சொன்னேன், preach yourself. நீ பேசு உன் ஆத்துமாட்ட. உங்களை போல ஒரு சிறந்த பிரசங்கி இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எப்பவும் பேசுங்க. ஆண்டவரை பற்றி பேசுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேசுங்கள். நான் இன்னும் ஆண்டவரை துதிப்பேன். அல்லேலூயா. ஆமென். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு. ஆமென். இந்த காலைவெளியில் ஒரு உறுதியோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். இன்று முதல் எனக்கு நானே என்கரேஜ் பண்ணி கொள்ளுவேன். என்னுடைய உரையாடல்களில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும், கர்த்தர் இருப்பார், நான் என்னை உற்சாகப்படுத்தி கொள்வேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சிலரை நீங்கள் இழந்து வந்திருக்கலாம், சிலவற்றை நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் தொலைத்து வந்திருக்கலாம். அந்த புலம்புவதையெல்லாம் நிறுத்திவிட்டு இப்பொழுது உங்கள் ஆத்மாவை பார்த்து பேசுங்கள். கேள்வி கேளுங்கள். ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. ஆமென். நான் காத்திருப்பேன், நான் வெயிட் பண்ணுவேன், அவசரப்பட மாட்டேன். ஆண்டவர் எனக்கு செய்வார். நிறைய திட்டங்கள் வைத்திருக்கிறார். பக்தன் யோபு மிக அருமையான ஒரு வார்த்தையை சொல்றார். அந்த வார்த்தையை வாசிக்கலாமா? யோபு தன்னை எவ்வளோ என்கரேஜ் பண்றார் பாருங்களேன். ஸ்தோத்திரம். ரொம்ப அருமையான என்கரேஜிங் வேர்ட். ஹிம்செல்ஃப் ஒரு டெசிஷன் எடுக்கிறார். வாசிக்கலாம். யோபு 23:13. அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். ஒரே மனமாயிருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அல்லேலூயா. எவ்வளோ என்கரேஜ் ஹிம்செல்ஃப். தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக்கிறார். அவர் ஒன்று நினைச்சிட்டாங்க,
அது யாராலும் மாற்ற முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தையும் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். அவர் ஒரு காரியத்தை செய்யும் போது அவரை தடுத்து நிறுத்துகிறவன் யார் அப்படிங்கிறார் பாருங்க. 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? அவரை யாராவது மறிக்க முடியுமா? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? பாத்தீங்களா? இந்த ஞானம் நமக்கு நாமே வளர்த்தி கொள்ள வேண்டும், நமக்கு நாமே உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட விசுவாச போராட்டத்தோடு நீங்க வந்திருக்கலாம். உங்களை நீங்களே எதிர்த்து கேள்விகளை கேட்டு நீங்கள் உறுதி பூண்டு ஸ்தோத்திரம் விசுவாச வீரராய் வீராங்கனையாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாம் வாசித்த இந்த 5ஆம் வசனம் பாருங்க, 11ஆம் வசனத்தில் அப்படியே ரிப்பீட் ஆகிறது. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 42ஆம் சங்கீதத்தின் 11ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். இந்த வசனம் அப்படியே அடுத்த அதிகாரத்தின் கடைசி வார்த்தை அப்படி ரிப்பீட் ஆகுது பாரு. அதனால தான் சொன்னேன், 42ஆம் சங்கீதமும் 43ஆம் சங்கீதமும் ஒரே சங்கீதம், 3 விதத்தில் ரிப்பீட் ஆக்குறார். இந்த ரிப்பீட்டிங் வேர்ஸ் எதை குறிக்கிறது அப்படின்னா, நமது உள் மனதில் போயிருங்க. சில வார்த்தை சொல்லுவாங்க டீச்சர்ஸ்லாம், சத்தம் போட்டு திருப்பி 10 தடவை வாசி, மறக்கவே மறக்காதும்பாங்க. அப்படி தானே? என்ன இந்த அம்மா அப்படி சொல்லுது அப்படிம்பாங்க. டீச்சர் சார்லாம் அப்படி சொல்லுவாங்க. ஒரு 10 தடவை வாசித்துறேன் சத்தமா. ஏன்னா ஆள் மனதில் போயிடுது, சப்கான்சியஸ் மைண்டில் போயிடுச்சுன்னா அதை டெலீட் பண்ணவே முடியாது. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்ல முடியும். இந்த சங்கீதக்காரன் 3 விசை ஒரே வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால், தன் ஆள் மனதிலே பதித்து கொள்ளுகிறான். ஆத்துமா நீ கலங்காத, உனக்கு கர்த்தரை நோக்கி காத்திரு, நீ எதை எதிர்பார்த்திருக்கிறையோ அதை கர்த்தர் உனக்கு செய்வார். அல்லேலூயா. நான் ஒன்று செய்வேன், அவர் எனக்காக செய்யும்போது நான் அவருக்காக துதி பலிகளை ஏறெடுப்பேன். அல்லேலூயா. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துதித்து கொண்டே இரு, கர்த்தர் உனக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சில காரியத்தை எதிர்பார்த்து நீங்க வந்திருக்கிற அந்த காரியத்திலே கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீ இங்கே ஆராதிக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் உனக்காக வழக்காடுகிறார், உனக்காக கிரியை செய்கிறார். ஓ, வழியே இல்லாத இடங்களிலே கர்த்தர் வழியை உண்டு பண்ணுகிறார். விசுவாசித்த நல்ல கரங்களை தட்டி ஓ கர்த்தருக்கு மகிமை செலுத்து. ஆத்துமாவே நீ ஏன் உனக்குள் கலங்குகிறாய், ஏன் உனக்குள் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, காத்திரு. ஹல்லேலூயா, ஆமென். வெயிட் பண்ணணுங்க, அவசரப்படக்கூடாது. அடிக்கடி நம்ம கொஞ்ச நேரம் வெயிட்டிங், அப்பப்போ நம்ம மௌனமாக இருக்கணும், பேசவே கூடாது. சில பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் ஸ்டாப்பாக. நீங்கள் பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். அல்லேலூயா, ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் பேசாட்டி யார் பேசுறது? பரபரப்பான உலகம். அடிக்கடி ஒரு மௌனத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். ஒரு சின்ன சின்ன ரெஸ்ட், காத்திருங்கள், போய் ஜெபம் பண்ணுங்க, உட்காருங்க. பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்காதீங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பேசுகிற அந்த மொழியின் வார்த்தைகளை இடையிடையே மௌனம் இருக்கிறனால தான் பேசுகிற பேச்சுகள் அர்த்தம் நிறைந்ததாக இருக்கிறது. ஆமென். இன்றைக்கான உள்ள ஜென்ரேஷன் பாருங்கள், கேப்பை விரும்புகிறதே இல்லை. அந்த 1x 2xை போட்டு ஸ்பீடாக கேட்குறது, அது பொறுமையெல்லாம் இல்லாமல் போச்சு. வாட்ஸ்அப்லேயே 1x 2xன்னு இருக்குது, படப்படப்படப்படன்னு பேசி தள்ளிடும். என்ன புரிஞ்சிச்சுன்னு அதுக்கும் தெரியாது. ஏன்னா வாழ்க்கையெல்லாம் ரீல்ஸில் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த 2 நிமிஷத்தில் எல்லாம் முடிஞ்சிடணும், அதுக்கு மேலெல்லாம் பொறுமை இல்லைங்க. காத்திருந்தால் தான் ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கு காத்திருக்க யாராலும் முடியல. எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன் பர்ச்சேசிங் ஆயிடுச்சு, ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் எல்லாம் ஆன்லைன் ஆயிடுச்சு. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், தேவனுக்காக பொறுமையுடன் காத்திரு. ஆமென். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா?
சில நேரத்தில் சிலரை ஞாபகப்படுத்துவார், ஜோமுன்னு அப்படிம்பார். நான் அவ்வளோவா பேசுகிறதெல்லாம் கிடையாது யார்கிட்டையும். ஆனால் விசுவாசிகளுக்காக சில நேரத்தில் அமர்ந்திருக்கும்போது ஆண்டவர் என்னோடு இடைபடுவார். இன்னாருக்காக இப்படி ஜெபம் பண்ணு, இவர்களுக்காக இப்படி ஜெபம் பண்ணு, உன் மந்தையின் மேல் கவனமாயிரு. ஹல்லேலூயா. உங்களுக்காக எங்களை ஜெபிக்க வச்சிருக்கிறார். அதுக்கு தான் நாங்கள் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்குறோம். பாஸ்டர் பேசுகிறதே இல்லைன்னு சொல்லி நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, சோத்திரம். என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களோடு நான் பேசுவதை விட உங்களுக்காக தேவனிடத்தில் நான் பேசும்போது கர்த்தர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் ஒரு போதகனை வச்சிருக்கிறார். போதகம் இல்லாமல் எத்தனையோ சபை நடக்குது. யூடியூப்லேயே வாழ்க்கையை முடிச்சுக்கலாமே. இதை விட சிறந்த பிரசங்கங்கள் யூடியூப்ல இருக்குதே. உங்களை விசாரிக்க, உங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க, அதுக்காக தான் போதகனை வச்சிருக்கிறார். அதை மறந்து விடாதீங்க. பேசாதது போல இருக்கும், உங்களோடு தொடர்பு கொள்ளாதது போல இருக்கும். ஆனால் திடீரென்று ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பாரங்களை போடுவார், பரிந்து பேச செய்வார். அப்படியே பாடி ஆராதித்து உங்களுக்காக பல நேரங்கள் ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறேன். உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். நாம் செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு முன்பாக காத்திருக்க வேண்டும். பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. பேசுகிற மொழியிலே இடையிடையே மௌனம் வருகிறது அல்லவா? எழுதுகிற எழுத்திலே பாருங்க, ஸ்பேஸ் பார் எல்லாம் கட் பண்ணி விட்டு பாருங்க, எல்லா லெட்டர்ஸும் ஜாயின் பண்ணி பாருங்க. ஒரு அர்த்தம் இருக்குமா? யூஸ்லெஸ் வேர்ட் ஆயிரும். சின்ன சின்ன கேப், ஒரு ஸ்பேஸ் விடுறோம்ல, ஸ்பேஸ் பாரை தட்டுறோம் பாருங்க, சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு இடையில ஸ்பேஸ் இருக்கு. அப்போ நம்ம சில நேரத்தில் மௌனம் காக்க வேண்டும், அமைதியாக காத்திருக்கணும். அவசரப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. 3 விசை சொல்லுகிறார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் உனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. ஓ, ரட்சிப்பின் தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. நான் இன்னும் அவரை துதிக்க மறந்துடாதீங்க. ஏன் உங்களை வாயை திறந்து பாடுங்க பாடுங்கன்னு சொல்றோம்? நம்மளை உயிரோட வச்சிருக்கிற நோக்கமே எதுக்கு தான்? ஆண்டவர் நல்ல துதிக்க, பாடி ஆராதிக்க. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். உங்கள் இருதயத்தோடு நல்ல வார்த்தைகளை பேசுவதிலே கவனமாயிருங்கள். அல்லேலூயா. ஆமென். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், முடிச்சிருவோம். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் தேவனே, என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். நாடோடியா ஓடி திரிகிறார் போல, அப்படிதான் நினைக்கிறேன். ஒருவேளை சத்துருவினால் துரத்தப்பட்டு குகைகளிலும் வனாந்தரங்களிலும் மலைகளிலும் அலைந்து திரிந்த நாட்களில் இந்த சங்கீதத்தை எழுந்திருக்கலாம். ஒவ்வொரு மலையிலிருந்து உம்மை நினைக்கிறேன் ஆண்டவரே. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு உம்மை ஆராதித்தேன். இப்பொழுதோ என்னை ஆழம் சூழ்ந்திருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் வசனத்தை வாசிங்க. உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. புரண்டு போகிறதுனா மூழ்கி போகிற பிரச்சனை இருக்கு. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, எனக்கு குடும்பம் இல்லைன்னு சொல்லி சிலர் புலம்பிக் கொண்டு வந்திருக்கலாம். ஆழத்தை ஆழம் அழைக்கிறது. எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. எனக்கு ஒரு நம்பிக்கை நாட்கள் இருக்கிறதா? கேள்வியோடு வந்திருக்கிற தேவ சபையே, ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். உன் வாழ்க்கை முடிந்து போக அல்ல உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கை சிறந்த எதிர்காலம் உண்டு. ஆமென். இப்படி புலம்பி விட்டு, அதான் நான் சொன்னேன், எத்தனை புலம்பல்னாலும் இடையிலேயே கர்த்தரை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆமென். 8ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய
தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். அல்லேலூயா. ஆகிலும் பிரச்சனையில மூழ்கி அடித்தாலும், ஒவ்வொரு மலைமலையாய் நான் ஓடி திரிந்தாலும், பண்டிகை ஆசரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்தாலும் கவலை இல்லை. கர்த்தர் எனக்கு கிருபையை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ராக்காலத்தில் நான் அவரை துதிப்பேன். அப்படி இருக்கணுங்க வாழ்க்கை. அநேகருக்கு சாட்சியா இருக்கணும். நம்ம இத்தனை பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, இவன் தெய்வத்தை விடவே இல்லையே அப்படி சொல்லணும். புறஜாதியாரெல்லாம் பார்க்குறாங்க நம்மளை, சும்மா கிடையாது. நம்ம பிரச்சனைகளை பார்க்குறாங்க, நம்ம போராட்டங்களை அவர்கள் கவனிக்கிறார்கள். அவங்களுக்கும் தெரியும் நாம் எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனைகள். ஆனால் பிரச்சனைகள் மத்தியிலே சொல்லணும், கர்த்தர் எனக்கு கிருபையை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஜெயிக்கிறவனாக மாற்றுவார். ஆமென். ஆனால் என்ன திருப்பி ஒரு மனப்போராட்டம் வந்துகிட்டே தான் இருக்குங்க. 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தி சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? அப்ப சத்துருவினால் ஒடுக்கப்படுகிறான், துக்கத்தோடு அலைகிற வாழ்க்கை. ஒரு சிலர் இங்க வந்திருக்கிறீங்க, ஆவியான உணர்த்துகிறார். வெளியில எங்க பாஸ்டர் என் பிரச்சனையை சொல்ல முடியும்? என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், என்னுடைய பேச்செல்லாம் பார்த்தா யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் வாழ்வது முழுக்க துக்கத்தோடு அலைந்து தெரிகிறேன். அப்படி இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். உங்களுக்குள்ள பல கேள்விகள். ஆண்டவர் எங்கே இருக்கிறீர்? ஏன் என்னை மறைந்தீர் ஆண்டவரே? சத்துரு என்னை ஒடுக்குகிறான், துக்கத்தோடு நான் அலைந்து திரிகிறேன். ஸ்தோத்திரம். அவன் அடிக்கடி என்னை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, உன் தேவன் எங்கே? Where is your God? அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல. என்னை நிந்திக்கிறான் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு மீண்டும் சொல்றார் கடைசி வார்த்தை, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. ஆமென். என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. பிரச்சனைகளோடு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, காத்திரு, பொறுமையாயிரு. இந்த சங்கீதத்தின் 3ஆம் வசனத்துல சொல்றாரு, கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு பதில எங்க சொல்றாரு அப்படின்னா, அடுத்த சங்கீதத்தின் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. Stop feeding on your feelings and start feeding on his word. இருளான வாழ்க்கை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஆண்டவர் மறந்து விட்டாரோ, ஆண்டவர் தூரமாய் இருக்கிறாரோ என்ற சூழ்நிலையிலே விசுவாச வார்த்தையை அவர் அறிக்கையிடுகிறார். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் எனக்கு அனுப்பி அருளும். அல்லேலூயா. சத்தியத்தின் வெளிச்சம் நமக்கு போதுங்க. உமது வேதம் மாத்திரம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். அல்லேலூயா. வேர்ட் ஆஃப் காட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்களா? 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம் இது நமது பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ராத்திரி ஹெட்லைட் இல்லாத வாகனத்தை ஓட்ட முடியுமா? அநேகருடைய வாழ்க்கை சீரழிந்து போவதற்கு காரணம் என்ன? இரவு நேரங்களில் ஓடுகிற வாகனத்தில் ஹெட்லைட் இல்லை. கும் இருட்டுக்குள் போகும்போது நமக்கு எவ்வளவு ஹெட்லைட் அவசியமோ அதே போல இருளான இந்த வாழ்க்கையில வேதத்தின் வெளிச்சமே நமக்கு போதும். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, உமது சத்தியத்தை அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலத்திற்கும் என்னை கொண்டு போவதாக. அல்லேலூயா. பிரச்சனை வரும்,
சங்கீதக்காரனுக்கு என்ன பிரச்சனை? 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அல்லேலூயா. துக்கங்கள் வரும், சோகங்கள் வரும், கலக்கம் எல்லாம் வரும். ஆனால் சொல்லணும், ஆண்டுடைய சத்தியத்திலே என்னை நடத்துவார். ஆமென். அடுத்த வருஷம் நமக்கு நிறைய கூட்டம் இருக்கு. சத்திய வசனத்தின்படி போதிக்கிறவளை நான் அழைத்திருக்கிறேன். நிறைய கூட்டங்களை ஒழுங்கு செய்து இந்த வருஷம் முடிவதற்குள்ள சோத்திரம் அநேக திட்டங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த சபையை நீங்கள் சத்தியத்திலே நிறுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமென். ஜனவரி 26 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம முழு நாள் இந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆமென். பிரதர் எம்டி ஜெகன் அவங்க டேட் கொடுத்துருக்குறாங்க. இப்படி அநேக நாட்கள் நமக்கு அடுத்த வருஷத்தில் இருக்கிறது. அந்த நாளெல்லாம் நீங்கள் எங்கேயும் டூர் போயிடக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளோ அட்வான்ஸாக சொல்கிறேன். ஜனவரி 26 ஹோல் டே நம்ம சர்ச்சில் இருந்து சத்தியத்தை கேட்டு சத்தியத்தினால் வருகிற வெளிச்சத்தில் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் போது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். தொடர்ந்து கூட்டங்களுக்காக ஜெபிங்க. சோத்திரம். ரொம்ப துக்கம் நிறைந்த உலகம், துயரங்கள் நிறைந்தது. ஆனால் என்கரேஜிங் அவர் செல்ஃப் த்ரூ வேர்ட் ஆஃப் காட். நம்முடைய ஃபீலிங்க்கு உணவு போடுவதை நிறுத்திட்டு நமது உள்ளான மனிதனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தீனி போடுவோம். நமது உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலனடைவாராக. ஹல்லேலூயா. நமது எல்லா புலம்பல்களும் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? உங்க துக்கங்கள் மாறும். ஆமென். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? கடைசி வசனம் 43ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசித்து முடிப்போம். எல்லாம் வாசிக்கலாம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக சோர்ந்து போகாதீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒருபோதும் நம்மை தள்ளிவிட மாட்டார். அவர் மறக்க மாட்டார். தர்மையான ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் எங்களோடு இடைப்பட்டி எங்களுடைய உள் உரையாடலை அறிந்து மனதின் யோசனைகளெல்லாம் அறிந்து நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்று முதல் விசுவாசத்திற்கும் துக்கத்திற்கும் இடையே காணப்படுகிற போராட்டத்தில் இருளான நாட்களை நாங்கள் எப்படி கையாள வேண்டும் என்ற நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தீரப்பா. உமது பெயர் ஆலோசனை கர்த்தர். ஆண்டவரே, இருளான நேரத்தில் வேதத்தின் வெளிச்சத்தை எனக்கு காண்பியும், சத்தியத்தை காண்பியும் என்று சங்கீதக்காரன் 43ஆம் சங்கீதை அதில் சொல்லப்பட்டது போல அப்பா, இருளான நாட்களிலே வேத வசனத்தின் வெளிச்சத்தில் எங்களை நடத்தி ஆண்டவரே எங்கள் ஆத்மாவை பலப்படுத்துவீராக. எங்கள் ஆத்மாவுக்கு நாங்களே நல்ல ஒரு பிரசங்கத்தை செய்ய, கர்த்தருடைய வார்த்தையை உரைக்க, ஓங்கி பிரசங்கித்து ஆத்மாவை திட்டப்படுத்த உதவி செய்யுங்க. இந்த வசனத்தை கேட்ட ஒருவர் கூட சோடைகளாக இருக்கக்கூடாதப்பா. ஒருபோதும் இங்கே வந்திருக்கிற ஒருவர் கூட ஆண்டவரே மனசோர்வு என்ற வியாதி வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால இன்று முதல் சிங்கத்தை போல அவர்கள் தைரியசாலியாக இருக்கணும்ப்பா. எத்தனை இழப்புகள், துயரங்கள், துக்கங்கள் வந்தாலும் அவர்கள் சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி தங்களுக்கு தாங்களே பிரசங்கித்து ஆண்டவரை பற்றி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு கொடுத்த நல்ல மஸ்கீல் என்ற சங்கீதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதை வீட்டில் போய் நாங்கள் தியானிக்க ஆண்டவரே வார்த்தையின் வெளிச்சத்தில் சபையை நீங்கள் நடத்துங்க. படைக்கப்பட்ட காணிக்கை தசமாகம் எல்லாம் அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நிறைவான நன்மைகள் உண்டாகட்டப்பா. அவர்களுக்கு கிடைத்த வருமானத்தில் உமக்கென்று கொடுத்திருக்கிறாங்க சுவாமி. அதற்குரிய பலனை நீர் தருவீராக எங்களை தாழ்த்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆராதின் முடிவிலே சொன்னீரப்பா, கடலின் ஆழத்தில் இருந்தாலும் ஒரு மீனை அனுப்பி யோனாவை தப்புவித்தீர். ஆண்டவர் ஆழத்தில் சிக்கி கொண்டு தவிக்கிற பிள்ளைகளை
பிள்ளைகளுக்கு ஒரு மீனை இந்த வாரத்தில் அனுப்புங்க சுவாமி. அவர்களை மீட்டு கரையிலே வந்து சேர்க்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.